ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டியில் இருந்து செந்துறைக்கு போகிற லைனில், அதாவது திருமலைக்கேணிக்கு போகக்கூடிய ரோடுங்க. அந்த பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் 85 சென்டில் ஒரு சூப்பரான தோட்டம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தென்னை மரம், மாமரம், வாழை மரம், அது மட்டும் இல்லாமல் தேக்குன்னு சொல்லி நிறைய மரங்கள் வந்து உள்ளே வந்து பயிரிட்டிருக்காங்க. இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதிகாரிப்பட்டி ஏரியாவில் இருந்து அதிகபட்சமே ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இதில் வந்து ஒரு கேணி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, ஒரு போர் இருக்குது. இந்த தோட்டத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சேர்த்து 50 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து அமைஞ்சிருக்குங்க. அதாவது ஊருக்குள்ளே வரக்கூடிய பஸ் ரோட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் கூட வராது. அந்த டிஸ்டன்ஸில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய குடியிருப்பு பகுதிகளும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கூட நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது தெரியும், வாட்டர் டேங்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வர்றீங்க, நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அப்படியே ஃபேமிலியாக வந்து செட்டில்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல்லையும் பார்க்குறீங்க, வெளியிலையும் பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப பக்கத்தில் வந்து ஆட்கள் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தோட்டம் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 110 தென்னை மரம் வந்து நல்ல காப்புலேயே நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நான் வீடியோவில் கூட காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 to 50 மாமரங்கள் இருக்குது. அதுவும் வந்து காப்பில் தாங்க நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கூட வீடியோவில் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து தெளிவாக தெரியும். மரம் எல்லாமே வந்து நல்ல காப்பில் இருக்குது. மாமரம்லாம் இந்த சீசன் தான், அதனால் வந்து மாமரத்தில் வந்து நல்ல காப்பு இருக்குது. அதே போல் தென்னை மரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஈல்டில் தாங்க கிடச்சிருக்கு. வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், தெளிவாக தெரியும். இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அதில் தங்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டம் வாங்கி போடுவோம், பின்னும் பிறகு வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். மரம் எல்லாமே பாருங்களேன், மரத்தில் எவ்வளோ தூரம் வந்து காப்பில் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த வரப்பில் இருந்து ஆரம்பிக்குங்க. இங்கேருந்து நமக்கு ஆரம்பித்து அப்படியே கடைசி வரைக்கும் பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 1 ஏக்கர் 85 சென்ட். இந்த 1 ஏக்கர் 85 சென்டில் 1 ஏக்கர் 65 சென்ட் வந்து நமக்கு பட்டா லேண்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு வந்து பீமா லேண்டாக அமைஞ்சிருக்கு. அதே போல் போர் வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் 700 அடி தாங்க டெப்த்து. நமக்கு 160 அடியில் வந்து தண்ணி கிடச்சதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு உள்ளுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா சின்னதாக நமக்கு வந்து ஒரு மோட்டார் ரூமும் செப்பரேட்டாக வந்து நமக்கு வந்து கிடச்சிருது. வாங்க இப்போ நம்ம வந்து இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை வந்து பார்க்கலாம். கேணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வாஸ்து முறைப்படி தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம சேனல்லேருந்தே நிறைய இடங்கள் வந்து நம்ம எடுக்கிறோம். கம்மியான பட்ஜெட்டில் கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் வந்து தோட்டம் பார்க்குறீங்க, நம்ம சேனல் மூலிமா பார்த்தாலும் சரி, இல்லை வெளியில் மீடியேட்டர் மூலிமா பார்த்தாலும் சரி, டோக்கன் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரூபா 10 ரூபா மட்டும் போடுங்க. அதே போல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வாங்கி ஓரளவுக்கு நல்லா வந்து வெரிஃபை பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து மீடியேட்டராக இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போகும்போதே அது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு வந்து தெளிவாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நாங்களே வந்து பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேணியை பொறுத்த வரைக்கும் வந்து தண்ணி வந்து நமக்கு கீழே இருக்குங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். தண்ணியோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதுங்களா?
இன்னும் வந்து இதில் வந்து டெப்த்து வந்து இருக்குது. டெப்த்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 30 அடிக்கு குறையாமலே நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நம்ம இடத்தோட பொலின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு வரைக்கும் தான். அப்படியே நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடச்சிருது. அதே போல் லேண்டு விற்கணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து உங்களோட பேரல் டாக்குமெண்ட்டில் இருந்து, அதாவது தாய் பத்திரம், இப்போ கரண்ட் பத்திரம், அது இல்லாமல் வந்து ஈசி காப்பி, இது எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சுக்குங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வர்றவங்க உடனே பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து வர்றாங்க. டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் சர்வேரை கூப்பிட்டு அளந்து கல் எல்லாத்தையும் ஊண்டிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து கிரையம் பண்ணுற மாதிரி தான் நிறைய பையர்ஸ் வந்து இருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே சொல்லிட்டேன். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.